ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் கப்ளரை பற்றி பார்க்க போகிறோம். பஸ் கப்ளர் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்டி சைடில் இபி இன்கமர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் செக்ஷனாக ரெண்டாக பிரித்து சென்ட்ரல் ஒரு பஸ் கப்ளர் போட்டிருப்பாங்க. சப்போஸ் நம்ம ஒரு ரெண்டு பக்கம் ஒரு டிஜி பேனல் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், ஒரு 500 kVA 500 kVA. அந்த டிஜி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பிடிச்சி சென்ட்ரல் ஒரு பஸ் கப்ளர் போட்டிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பேனல் வைஸாக பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா பஸ் கப்ளர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெண்டு பஸ் இருக்குல்ல, இதுதான் பஸ் கப்ளரு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜென்ரேஷன் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. G ஃபார் ஜெனரேஷன் ஸ்டேஷனு. இது பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் கப்ளர் போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா, சப்போஸ் நீங்கள் ஜென்ரேஷன் ஸ்டேஷன் ஒன்றில் இது ஒன்றுன்னு வச்சுங்க, இந்த ஒன்றில் பவர் ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் எடுத்து பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணலாம், இந்த பஸ் கப்ளரை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸருக்கு இது வழியாக நம்ம சப்ளையை கண்டினியூஸாக வித்தவுட் இன்டரப்ஷனாக கொடுக்கலாம். இதுக்கு தான் இந்த பஸ் கப்ளர் யூஸ் பண்ணுறாங்க. இது நார்மல் பிரேக்கர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனையும் கப்புள் பண்ணுறது யூஸ் ஆகுது தான் பஸ் கப்ளரு. சப்போஸ் இந்த ஸ்டேஷன் ஏதோ வச்சு பழுது ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜென்ரேஷன் ஸ்டேஷன்லேருந்து சப்ளையை பஸ் கப்ளர் மூலியம் க்ளோஸ் பண்ணி இங்கே நமக்கு சர்க்யூட் கன்சூமருக்கு வித்தவுட் இன்டரப்ஷனாக பவர் சப்ளை கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வாங்க பேனல் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படி இது ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோலாம் பார்க்க போகிறோன்னா பஸ் கப்ளரை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ட்ராயிங்கில். இது பிசிக்கலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பி பேனலில் இப்படி தான் இருக்கும் பஸ் கப்ளரு. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டிங்னு போட்டிருப்பாங்க. பிரேக்கரு நார்மல் ஒரு ஐசோலேஷன் சுவிட்ச் மாதிரி தான் இது பஸ் கப்ளர்ன்றது. இது எப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு பஸ் ஸ்ட்ரக்சரு. இந்த பார்ட்டில் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக ஒரு பஸ் ஸ்ட்ரக்சரு, ப்ளஸ் இது ஒரு பஸ் ஸ்ட்ரக்சரு. இது ரெண்டுத்தையும் கப்புள் பண்ணுறதுக்கோசம் இந்த பஸ் கப்ளர் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்கமிங் பேனல் இருக்குது. இது இபி இன்கமரு. இபி இன்கமர் ஆன் ஆன உடனே என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே சார்ஜ் எனர்ஜைஸ் ஆகிடும், இந்த சைடு இருக்கக்கூடிய சர்க்யூட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பஸ் கப்ளர் நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் இந்த பக்கம் சப்ளை பவர் சப்ளை இந்த யூனிட்டுக்கு போகும். இதுதான் பஸ் கப்ளரோட ப்ராசஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜென்ரேஷன் ஸ்டேஷனுக்கு பதில் இது நாங்கள் டிஜி இன்கமர்னு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஜி இன்கமர் 1ன்னு கொடுத்துருக்காங்க இந்த பேனலில், இபி இன்கமர் பக்கத்தில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிஜி இன்கமர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது ரெண்டு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இது நீங்கள் எக்ஸாம்பிளாக ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் வச்சிங்களேன், இது ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், அது ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனு. சப்போஸ் இந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது வழியாக இந்த பஸ் கப்ளர் க்ளோஸ் பண்ணி அந்த எண்டு வரை நம்ம சப்ளையை பாஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ஜென்ரேட் ஸ்டேஷனில் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா இந்த சர்க்யூட் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி இந்த சர்க்யூட் வழியாக நம்ம இந்த சர்க்யூட் ஃபுல்லாகவே சப்ளை யூட்டிலைஸ் பண்ணலாம். இதுக்கு தான் இந்த பஸ் கப்ளர் யூஸ் ஆகுது. ஏதாச்சும் ஒரு இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் ஒர்க் பண்ணுவாங்க, இது போல் க்ளோஸ் பண்ணிப்பாங்க. அதே போல் இதில் நாங்கள் டிஜி சிங்கர்னைசிங் கோசம் வச்சுருக்கோம். ரெண்டு ஜென்ரேட்டர் சிங்க் ஆன உடனே ரெண்டுமே இங்கே க்ளோஸ் ஆகும். ரெண்டுமே சிங்கர்னைசிங் பேனல் இருக்குது எங்களுக்கு. சிங்கர்னைசிங்லாம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா, டிஜி இன்கமர் க்ளோஸ் ஆன உடனே ரெண்டுமே கரெக்டான ஃபேஸ் சீக்வன்ஸ் எல்லாமே கப்புள் ஆகிடும். அதுக்கப்புறம் பஸ் கப்ளரும் க்ளோஸ் ஆகும். இதுதான் ப்ராசஸ்ஸு, பஸ் கப்ளரோட ப்ராசஸ்ஸு. இது நீங்கள் எங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் போனாலும் ஒரு எங்கள் பர்பஸுக்கு இப்படி யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வேறு எங்கன்னா போனீங்கன்னா வேறு ஒரு பர்பஸ்க்கோசம் போட்டிருப்பாங்க. நார்மலாக பேனல் டிசைன்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பஸ் கப்ளர்னா என்னென்னா ரெண்டு தனி ஸ்டேஷன் செப்பரேட்டாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் பஸ் கப்ளர். இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ் ரெண்டுத்தையும் கப்புள் பண்ணுறது தான் பஸ் கப்ளரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.